சார் இருந்தனால தான் நான் தப்பிச்சேன். பி ட்ரெயின் சார்னா உரிச்சிருப்பாரு. செம்மடி அடிச்சிட்டாங்க. அடி பட்டுச்சா உண்மையா? செம்மடி. எல்லார்கிட்டயுமே அடி வாங்கினேன். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியா அடி வாங்கினேன் நான். எத்தனை நேரம் வாங்கினேன் அவர்கிட்ட? அது கணக்கே கிடையாது. நான் போயிட்டே இருந்துச்சு சில நேரம். அவரெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லக்கா. கிளைமேக்ஸ்ல நடிச்சாங்க பாருங்க. சார் இருந்தனால தான் நான் தப்பிச்சேன். பி ட்ரெயின் சார்னா உரிச்சிருப்பாரு. செம்மடி அடிச்சிட்டாங்க. பட் ஓகே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னென்னா, எனக்கு வெற்றி சார் கையால் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பெரிய குரு வெற்றி சார் தான். நிறைய பேருக்கு வெற்றி சாரை வந்து ஒரு பயங்கரமான டைரக்டராக தெரியும். எனக்கு வெற்றி சார் ஒரு பயங்கரமான ஆக்டராகவும் தெரியும். ஸோ வெற்றி சார் நான் நடித்தது தான் நான் ஃபுல்லாக படத்தில் நடிச்சிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ரியல் அப்பா எல்லாமே தனுஷ் சார். அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா நான் நிறைய சீன் தனுஷ் சார் கூட தான் வந்தேன். சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் வரத்துக்கு. அண்ட் மஞ்சு மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என் கூட எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி என்னால் இங்கே நிற்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். பட் நீங்கள் அவார்ட் கொடுத்துட்டீங்க. பட் அவரை பாராட்டி ஒரு 4 வார்த்தை வந்து அப்படி சொன்னீங்கன்னா அப்படியே பெருமையாக அதை வீடியோ போட்டு பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, நான் வந்து இன்னொருத்தருக்கும் தேங்க் பண்ணோம் இதில். பூமணி, நாவலிஸ்ட் பூமணி. அவர் தான் வந்து இந்த நாவலை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை நீ படி, இது நல்லா இருக்கும்னு சொன்னார். அதுக்கு நான் இந்த இடத்துல அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கு படித்த உடனே அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சங்கத்தலைவன் படத்துக்காக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கருணாஸ் வருவார், அடிக்கடி வருவார், பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவன் ஸ்டேஜில் பாடின ஒரு வீடியோ எனக்கு காமிச்சார். நல்லா பாடுறானே அப்படின்னா, பயங்கரமாக பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான், அது நிறைய. அப்புறம் அடிக்கடி வீடியோஸ் அனுப்பியிருந்தார். நான் ஒரு நாள் பார்த்தேன், வர சொல்லி பார்த்தப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்பிக்கை இருந்தது எனக்கு. பட் இந்த ரோலுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஃபிசிக்காலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அவர் கருணாஸ் கிட்ட சொன்னேன், எப்படி கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ண, என்னை வச்சு நீங்கள் அவனை இது பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து கிடையாது, ஒரு விஷயம் டிசைட் பண்ணான்னா பண்ணுவான். தென் எனக்கு தெரியும் அதில் காட்டிலலாம் நடக்கிறது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் செருப்பு இல்லாமல் நடந்து பழகு, வென்எவர் யூ கெட் சான்ஸ் நடந்து பழகு அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கே போய் அவங்க ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து வெறுங்காலே தான் நடந்தான். ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாமே பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அந்த ஏஜை தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆக்டர். கென் ஒரு பையன், ஆனால் வந்து ஒரு கேரக்டராக பண்ணும்போது இஸ் அ வெரி மெச்சூர் ஆக்டர். தட்ஸ் அ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட். தேங்க்யூ சார். இல்லை, ஏன்னா நம்ம நல்ல சீனு நல்லா எல்லாரும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். சாரோடைய எக்ஸ்பிரஷன் ஓகே, அவ்வளோதான். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் சார் இவ்வளோ பேசுறது சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக ஃபுல்லாக இருக்கும்.